ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆளில் போட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. எபிசோட் 23 வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்டு கிட்ட, நீ ஏன்டா அப்படி பண்ணுற, இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு பாய்சன் எப்படா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுக்குள்ள ஒரு பவர் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு காட்டுறாங்க. அவனோட பாய்சன்லாம் நலிஃபை ஆகிட்டு அவன் வந்து செம்ம பவர்ஃபுல்லாகிடறான். உடனே நம்ம ஃப்ரெண்டுக்காரன ஒரு பீரை வந்து சமன் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான், அந்த பீரை வந்து அட்டாக் பண்ணுறான். நான் கண்டிப்பாக அந்த பீரை அன்றைக்கி நான் கொன்னே அவனை இங்கே இல்லைனா யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரை அவன் அட்டாக் பண்ணுறதோட காமிச்சு முடிக்கிறாங்க. அடுத்த இடத்துல வந்து எல்லோரும் மயங்கிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு நம்ம ரெட்டை கையை பிடிச்சி இருக்கிறான், அந்த மாதிரி நான் அவனை கூப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு. அந்த நேரத்துக்கு ஒரு அட்டாக் வந்து அவன் தடுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நீ என்னடா இன்னும் இவ்வளோ அடிப்பட்டு வந்திருக்க, இவ்வளோ உனக்கு கொஞ்ச நாள் தான் தெரியும், அதுக்குள்ளே ஏன்டா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படின்னா. நம்ம ரெட்டுக்கும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப பரிதாபமாகுது. உடனே என்ன பண்ணுறான், சரி ஓகே நான் உனக்கு அப்புறம் விடமாட்டேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு ஈட்டி மாரி வச்சு அனுப்புகிறான். அதை நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்குலாம் ரொம்ப கண்காணிச்சு அவனை வந்து நான் வேணும்னே பண்ணலடா அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட ஸ்டார் பவரை வச்சு வந்து அவளை ஹீல் பண்ண அப்படின்னோடனே ஹீரோ ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் சரிடா நான் வந்து வேணே இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ செம்ம ரேஞ்சு முடிவு போகிறான். கோவத்தில் அவன் ஃபைட் பண்ண போகிறான்னு நினச்சா அந்த இடத்துக்கு வந்து நம்ம டீச்சர் வந்துடுற மாதிரி மெயின் ஆள்லேருந்து ஆளுங்க வந்துட்டுருக்காங்க, கார்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, நமக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னா. உடனே இவனா ஒரு எலிக்சரை கொடுத்துட்டு இது வந்து லைஃப் சேவ் பண்ணணும் அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு இவனை வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினும் வந்து தேர்ந்த மாதிரி காட்டுறாங்க. உடனே அங்கே வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு மெயின் ஆளோட கார்ட்ஸ் வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீச்சர்லாம் ஒரே வாட்டி தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் அவன் இந்த பீஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அமிச்சா இது பண்ணுறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு இந்த மாதிரி இவனை வந்து யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதோட வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. மறக்காமல் வந்து நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து 24th எபிசோட். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரனை வந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டுருக்கான். அவங்களாம் கேட்குறாங்க, நீ வெளியே வரலன்னா உன்னையே சேர்த்து கொள்ளலாம்டா அப்படின்றாங்க. கொல்ல வர அந்த நேரத்தில் வந்து நம்ம ரெட்டு ஸ்டார்லாண்டா ஃபைட் பண்ணி பார்க்கலான்ட்டு அவனை ஸ்பீர் அனுப்புகிறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரனை வந்து ஒரு லெப்பர்டை வந்து சமன் பண்ணுறான். என்னோட பெரிய சைஸில் 2 பேர் அட்டன் சொல்லிட்டாங்க. வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க, அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு மாஸ்டர் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதோட வந்து இந்த எபிசோடு முடியுது. வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து அவன் தப்பிச்சு போனான். அப்போ வந்து இது வந்து 25th எபிசோடு. இந்த எபிசோடில் வந்து அவங்க எல்லாம் ரெட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரின்சஸ் நம்ம வந்து போக வேண்டிய நேரம் ஆச்சு அப்படின்னா சரி ஓகே இந்த மாதிரி நீ வந்து என் கூட வந்து நான் அவனை கூட பார்த்துக்கிறேன்னா இல்லை நான் வரல அப்படின்ட்டு போவான். ஒழுங்காக வந்து என் கூட வரு, நான் அவனோட போக விரும்பல அப்படின்னா நீ வந்து பணக்கார திமிரில் அப்படி பண்ணிகிட்ருக்க, நீ சொன்னால் நீ ரூல் பண்ணால் நான் வரணுமா அப்படின்னா காட்ஸ் அவனை பிடிங்க, அவனை எப்படியா பிடிச்சி கூட்டுவாங்க அப்படின்னு காட்ஸ்லாம் சுற்றி வளைச்சிருவாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் வந்து பிரின்சஸோட ஆர்டரையே வந்து ஒபே பண்ண மாட்டேன் வந்து அப்படின்னோடனே ஓ சரி ஓகே இந்த மாதிரி நான் பார்க்குறேன், யார் தான் பண்ணியிருக்கேன் ஆர்டர் பண்ணோம். மற்ற பசங்க பேசிட்டு போயிருக்காங்க, நீங்கள் வந்து காலேஜில் யாரோ ஒருத்தர் தூக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல நம்ம எப்படி நடத்திருக்கேன்னா, டீச்சர் நீங்கள் வந்து ரொம்ப என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நல்லா சொல்லி கொடுத்தீங்க, உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடையாது நான் கொடுத்து வச்சேன் அப்படின்னா குட்பா, உனக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பாக நீ ஒரு பெரிய ஆளாக இங்கே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தூக்க சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாகிடுது. இதே இடத்துல வந்து இந்த எபிசோட் வந்து